தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி, சிறுமி பாலியல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறது. சென்னை அண்ணா நகரில் சிறுமியின் பாலியல் வழக்கு சிபிஐக்கு மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தற்போதைய அண்மை செய்தியை பார்க்கின்றோம். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சிவா, இது குறித்தான கூடுதல் தகவல்கள். பவித்ரா, சென்னை அண்ணா நகரில் சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கினுடைய விசாரணையை சிபிஐக்கு மாற்றி சென்னை உயர்நீதிமன்றம் அதற்கான உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. குறிப்பாக சென்னை அண்ணா நகரை சேர்ந்த 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டது அண்ணா நகர் காவல் நிலையத்தில் தொடர்பாக புகார் வழங்கப்பட்டிருக்கிறது. அப்போது காவல் ஆய்வாளர் தங்களை தாக்கியதாகவும் சிறுவனுடைய பெயரை புகாரிலிருந்து நீக்க வற்புறுத்தியதாகவும் சிறுமியினுடைய பெற்றோர் வீடியோவாக வெளியிட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தனர். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து இந்த வழக்கினை விசாரித்து வருகிறது. பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய தாயாரும் இது தொடர்பான ஒரு ஆட்கொணர்வு மனுவை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருக்கிறார். இந்த பாதிக்கப்பட்ட சிறுமியிடம் வாக்குமூலம் பெற்றது யார், எங்கு வைத்து இந்த வாக்குமூலம் பெறப்பட்டது என்பன போன்ற பல்வேறு கேள்விகளை நீதிபதி எழுப்பியிருக்கிறார். அதற்கு காவல்துறை தரப்பிலிருந்து காவல் ஆய்வாளர், குறிப்பாக பெண் ஆய்வாளர், அவரது செல்போன் மூலமாக மருத்துவமனையில் வைத்து பதிவு செய்யப்பட்டதாக காவல்துறை தரப்பிலிருந்து இதற்கான விளக்கம் கொடுக்கப்பட்டது. உடனடியாக வழக்கு பதிவு செய்வதற்காகவே மருத்துவமனையில் வைத்தே வாக்குமூலம் பெறப்பட்டது என்றும் காவல்துறை தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் நீதிமன்றத்தில் தெரிவித்திருந்தார். இந்த வழக்கில் காவல்துறை விசாரணை மீது பெற்றோர் நம்பிக்கையை இழந்து விட்டனர் என்றும் இதற்கு உரிய காரணம் இருப்பதாக நாங்களும் நம்புகிறோம் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கக்கூடிய அதே வேளையில பாதிக்கப்பட்ட சிறுமியினுடைய பெற்றோருக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வேண்டும் என காவல்துறைக்கு உத்தரவிட்டது மட்டுமல்லாமல் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்றி உத்தரவிடுவதாகவும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியாக தற்போது இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. பவித்ரா, உங்களுடைய தகவலுக்கு நன்றி சிவா.